உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி துலா ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த துலா ராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்க. நம்ம ராசி நம்ம சேனலில் நிறைய கிரக சேர்க்கைகள் யோகங்களை பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாக போட்டு வரோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய கடன் பிரச்சனைகள் குறையுது, எனக்கு தொழில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அதனால் நிறைய பணம் சம்பாதிக்கணும், சொகுசாக வாழ்க்கையை வாழணும். அதே போல் அந்த பணம் சம்பாதிச்ச பணத்தை நிறைய பேருக்கு உதவிகளாக பண்ணணும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி உச்சமாகறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய உதவிகள் பண்ணணும், அதுக்கு நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பது. எப்போவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் மற்றவங்க என்ன தான் சொன்னால் கூட ஒரு நேர்மையை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகமானது வருகின்ற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது. மொத்தம் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகத்தை இந்த ராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள். இந்த துலா ராசிக்கு இந்த குரு மங்கள யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு அப்படின்னு சொன்னாவே இயற்கை சுபகிரகம், காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. அந்த அனைத்து விதமான பாக்கியங்களையும் ஒரு ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த குரு பகவான். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது, உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீருது, ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு குழந்தை பேர் கிடைக்குது, ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு குரு நல்ல இடத்துல வராமல் அந்த விஷயங்களை செய்யவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2 குடையவர் செவ்வாய் பகவான், 7 குடையவர் செவ்வாய் பகவான். அப்போ நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும், கணவன் மனைவி கூட சந்தோஷமாக வாழணும், கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சா அதை கொடுக்கக்கூடியவர் இந்த மங்களக்காரகனான இந்த செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவான் சேரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 39 நாட்கள் இருக்க போது. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த நிறைய இந்த கடந்த காலகட்டத்தில் ராசியிலே கேது பகவானால விரக்தியும் பிரச்சனையும் மட்டும்தான் கடந்த 1.5 வருஷமாக போட்டு கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. அதே நிறைய துளாராசி அன்பர்கள் தொழிலை இழந்து அதில் நிறைய அவமானங்கள் பட்டு அசிங்கங்கள் பட்டு கடன்லாம் அதிகமாகி ஏண்டா தொழில் செய்கிறோம், இந்த தொழிலை செஞ்சு என்ன நம்ம கண்டோம், நம்ம தேவையில்லாமல் இந்த தொழிலை பண்ணி இப்போ நம்ம பெரிய கடன்காரனாக ஆகிட்டோமே, வீட்டில் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டோமே, நம்ம ஏன் வாழணுன்ற எண்ணங்கள்லாம் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, அதுவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு கடந்த 1.5 வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கடன் தொகை அதிகமாக இருக்குது. ஏமாற்றங்கள் நிறைய நடந்திருக்கும், துரோகங்கள் நிறைய நடந்திருக்கும். உங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே உங்களை ஏமாற்றி உங்கள் மூலயமா பணம் சம்பாதிச்சு கடைசியில் உங்கள் நடுத்தரில் நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள்லாம் போய் வேலையில் நிறைய சண்டைகள் சச்சரவு, மேலதிகாரிகள் தொல்லைனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலை. சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் டிப்ரெஷன் மாதிரி, என்னென்னா வாழ்க்கையில் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற ஸ்டேஜ்லாம் சில பேருக்கெலாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்படைந்தவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டங்களை மட்டும் சந்தித்து எதையுமே செய்ய முடியாது, நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாதா அப்படின்னு ரொம்ப நெகட்டிவ் ஆகி நான் வீட்டில் அமைதியாக உட்காந்துக்கிறேன், எதுவும் செய்யலை, எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு எதை ஒரு கை வச்சாலும் அதில் கடன் தான் வருது, பிரச்சனைகள் தான் வருது அப்படின்னு அப்படியே விரக்தி மனப்பான்மைன்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், சில பேருக்குலாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கல்யாணமாக ஆகியிருக்காது. சில பேர்
பக்கத்தில் வந்து கல்யாணம்னா நிற்க வேண்டிய சூழல்கள், பொண்ணு பிடிக்கல, பையன் பிடிக்கல, இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைகள் காரணமாக, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் கல்யாணம் நின்று போக வேண்டிய சூழல் நிறைய அந்த துளாராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய துளாராசி என்பர்கள் உடல் ரீதியான பாதிப்புகள், நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட்டு, ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிபி, சுகரு, சில பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி, இது மாதிரிலாம் நிறைய கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு ஒரு துளாராசி அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் நான் தான் சந்திக்கணுமா அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் வந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, குடும்பத்தில் நிறைய சண்டை, நிறைய துளாராசி நண்பர்களுக்கு அண்ணன் கூட சண்டை, அக்கா கூட சண்டை, தம்பி தங்கச்சி கூட சண்டை, சொத்து சம்பந்தமான தகராறு, ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்துல கூட ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை வந்திருக்கும். இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஒரு லோன் போட்டிருப்பீங்க, அந்த லோன் பாதி கிடச்சி அந்த வீடும் முடிக்க முடியாமல், அந்த வீட்டில் போய் இருக்கவும் முடியாமல், இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த துளாராசி என்பர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது 39 நாட்கள், டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அமையப்போகுது. காரணம் என்னங்கன்னா, எல்லாருக்குமே என்ன வாழ்க்கையில் அப்படின்னா, நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் ஒன்றும் நடக்கலை, நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் எனக்கு எதுவும் பணம் வரல, முயற்சி பண்ணுறேன் தொழில் நடக்கலை, நான் எவ்வளோ வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் வேலை கிடைக்கல அப்படின்னு முயற்சிகள் எல்லாமே வந்து திருவினையாக்காமல், அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களை தாழ்த்தக்கூடிய ஒரு சூழல் நிறைய துளாராசிகள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே திருவினையாக்குறது மட்டும் இல்லாமல் அதில் நல்ல வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு முயற்சியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த 39 நாட்கள் நடக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி நண்பர்கள் ஏதோ ஒரு பணத்தை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு காசு யாராவது கொடுக்கணுன்னு இருக்கும், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வர வேண்டிய சூழல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வகையில் முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரு பேங்க் லோனே எடுத்துக்கங்க, பேங்க் லோன் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுவே கிடச்சிருக்காது, நிறைய ரிஜெக்ட் ஆகிருக்கும். அந்த பேப்பர் சரியில்லை, இந்த பேப்பர் சரியில்லைனா, இந்த மாதிரிலாம் வந்து முயற்சிகள்லாம் தடையாகிட்டுருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த 39 நாட்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆகக்கூடிய நேரம். அதேமாதிரி வரக்கூடிய பணம் வரக்கூடிய நேரம், அதேமாரி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். பாருங்கள், எல்லாருக்குமே என்னென்னா ஒரு வாய்ப்பு தான், ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா அதுலேருந்து அப்படியே கடன்னு வளரக்கூடிய ஒரு சூழல் எல்லாருக்குமே இருக்குது. அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த 39 நாட்கள் இருக்க போது, அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையாக இந்த குரு மங்கள யோகம் இருக்க போகுது. அதே நிறைய துளாராசி என்பவர்களுக்கு வேலையை இழந்து இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை மாற்றங்கள் கிடைக்கும். அதேமாதிரி வேலையில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய மேலதிகாரிலேருந்து தொல்லை, இல்லை நீங்கள் ஒரு மேலதிகாரியாக இருந்தாங்க, கீழே வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நிறைய கம்பெனியில் நிறைய கெட்ட பேர், நிறைய வேலையை விட்டு தூக்க வேண்டிய சூழல்கள் உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய ஏமாத்து வேலையெல்லாம் நிறைய செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். உங்களை யாரெல்லாம் மேலதிகாரி இருந்து தொல்லை பண்ணாங்களோ அவங்களாம் மாறி போயிடுவாங்க. அதேமாதிரி உங்கள் கீழே யாரெல்லாம் வேலை பார்த்து நீங்கள் சொல்கிறத கேட்காம இருந்தாங்களோ அவங்களாம் கேட்டு வேலை செய்யக்கூடிய சூழல் அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த 39 நாட்கள் இருக்க போது. அதே மாதிரி உங்கள் வேலையில் நல்ல பதவிகள் உயர்வு, அதே மாதிரி சம்பள உயர்வு கிடச்சி உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்கியிருப்பீங்க, வீடு எதுக்காக வாங்கியிருப்பீங்க அப்படின்னா ஒரு வீடு சரி நம்ம ஒரு கடன் வாங்கி வாங்கினா நம்ம தான் சம்பள உயர்வு கிடைக்கும், அடுத்து வேறு கம்பெனி மாறலாம், இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு யோசித்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடக்காதனால பார்த்திங்கன்னா இந்த லோன் ஏண்டா கட்டுறோம், ஏண்டா அந்த வீடு வாங்கணும் அப்படின்ற சூழல் நிறைய துளாராசி நண்பர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி அந்த லோன்லாம் கட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்த ஒரு 30 நாள்லேருந்தே ஆரம்பமாக போகுது. அதேமாதிரி வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பேங்க் லோன் கிடச்சிருக்காது. இல்லை ஒரு நல்ல இடம் பார்த்துருப்பீங்க, அந்த நல்ல இடம் கிடச்சிருக்காது. எல்லாம் காசு இருந்து கூட என்னால் ஒரு வீடு வாங்க முடியல, என்னால் ஒரு இடம் வாங்க முடியலன்னு வருத்தங்கள் நிறைய இருந்திருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இடம் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, வீட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, பாருங்கள்
உங்கள் ஃப்ரெண்டு இவ்வளோ தான் சம்பாதிக்கிறார், அவர் வீடு வாங்கிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் உங்களை வந்து என்னென்னா கம்பேர் பண்ணி நிறைய பேரை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் வாங்கிறதுக்கான சூழல் அமையும், வீடு வாங்கிறதுக்கான சூழல் அமையும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லோன் கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும். நின்ன விஷயங்கள் எல்லாமே, தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஆரம்ப காலமாக இந்த 39 நாட்கள் இருக்க போது. அதேமாதிரி திருமண வாய்ப்புகள், நிறைய பேருக்கு கல்யாணம் நின்று போயிருக்குன்னு சொன்னோம். அந்த மாதிரி நின்று போன கல்யாணம், இல்லை ரொம்ப நாளாக முயற்சி செய்து தடங்களாக இருக்கக்கூடிய திருமணங்கள்லாம் இந்த 39 நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இருக்குது. அதுமாதிரி பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு ஒரு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இந்த 39 நாட்கள் இருக்க போது. அதில் பிரிஞ்சிருக்கீங்க, உங்கள் பேசுனா சரியாயிடுவீங்க, பேசுனா நான் சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் போய் பேசுங்க. கண்டிப்பாக சேர்ந்து வாழறதுக்கான ஒரு அமைப்பை இந்த குரு மங்கள யோகம் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு நிறைய துளாராசி என்பவர்கள் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருப்பீங்க. இந்த துளாராசி அப்படின்னு சொன்னாவே காற்று ராசி. அந்த காற்று ராசியில் இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா நிறைய சம்பாதிக்கலாம், நம்ம வந்து கடன்லாம் குறைக்கலாம், நம்ம வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த வாய்ப்புகள்லாம் கைகூடாமல் இருந்திருக்கும். நிறைய பேர் பணம்லாம் கொடுத்து சில இடத்துல ஏமாற வேண்டிய சூழலாம் இருந்திருக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு பக்கத்தில் வந்து கூட கடைசியில் ஏதாவது விசா ரிஜெக்ஷன் இது மாதிரிலாம் எதாவது நடந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வேலை போயிடுச்சு சார், என்ன பண்ணுறது தெரியல, இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, நான் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, நிறைய சம்பாதிச்சேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் சம்பாதிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு வருத்தங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பதவிகள் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த 39 நாட்கள் இருக்க போது. அதேமாதிரி இந்த துளாராசி என்பவர்களுக்கு நிறைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், நிறைய விதமான வழக்குகள்லாம் இருந்திருக்கும். அந்த வழக்கு பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் மங்களத்தை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போது. அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியை குரு பார்க்குறது பழைய இருந்த அந்த கெட்ட நேரம் எல்லாம் தடங்கல்கள் எல்லாமே தாண்டி இப்போ நீங்களே ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. இப்போவே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய மாற்றங்கள் துளாராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கு. அதனால் அந்த மாற்றங்களில் ஒரு ஏற்றங்கள் வரக்கூடிய நேரமாகவும் அடுத்த ஒரு 39 நாட்கள் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் துளாராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு செவ்வாய் நல்லா பலமாக இருந்தால் கண்டிப்பாக மேலே சொன்ன பலன்கள் நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சு கொள்ளலாம். நம்ம வந்து ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, கிழிஞ்சு போனவங்களுக்கு, தொலைஞ்சு போனவங்கலாம் பார்த்திங்கன்னா ஜாதகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 99 ரூபாய்க்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி விவரங்களுடன் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பி வைக்கிறோம். அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் தொலைஞ்சு போச்சுன்றவங்களுக்கு சில பேர்லாம் எழுதி கேட்குறீங்க, ஜாதகம் நோட்டாக கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. ஜாதகம் நோட்டாகவும் எழுதி தரோம், 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம், 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.